Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. Why savings? நம்ம என்ன காரணத்துக்காக சேவிங்ஸ் பண்ணணும்? 2020 ஏற்பட்ட கொரோனா பீரியடில் நம்மள பெரும்பான்மையான மக்கள் இந்த சேவிங்ஸோடைய இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பாக புரிஞ்சிருப்போம். அடுத்ததாக திடீர்னு வேலையை இழந்துடுறது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட சேவிங்ஸுடைய இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பாக மக்கள் உணர்ந்திருப்பாங்க, யாருக்கெல்லாம் வேலையில் ஏற்பட்டுச்சோ அவங்க. அடுத்ததாக சடன் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுனாலுமே கூட அந்த நேரத்துலையுமே சேவிங்ஸுடைய இம்பார்ட்டன்ஸை நம்மள பலரும் உணர்ந்திருக்க தான் செய்கிறோம். இப்போ நோய்க்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு பல புது நோய்களுமே உருவாகிக்கிட்டே தான் இருக்குது. இது தவிர இன்னும் பல காரணங்களுமே சேவிங்ஸுடைய இம்பார்ட்டன்ஸை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி நேரங்களில் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு நாம் எப்படி சேவிங்ஸ் செய்யலாம்? நமக்கு வரக்கூடிய இன்கமில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்டேஜை நாம் சேவிங்ஸுக்காக அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒதுக்கணும். அந்த சேவிங்ஸுக்குன்னு ஒதுக்கின தொகையில் மோர் தேன் 50% நாம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கிடணும். அதில் மந்த்லி நம்மளால் கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் போட முடியும், சேர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு சிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் அப்பப்போ போட்டுக்கலாங்கிறதுக்கு டிஜி கோல்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வழியாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பற்றி நான் சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லை. கடந்த காலங்களில் உள்ள கோல்டு ரேட்டோட இப்போ உள்ள ரேட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னாலே நம்மளாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட பல மடங்குகள் தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. கோல்டு சேவிங்ஸ் ரிலேட்டடான மேலதிக தகவல்களை நான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுறேன். நாம் நம்மளோட குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு இவ்வளவு தொகை தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தொகை தேவைப்படும்னு. அதில் ஒரு 2 மாதத்துக்கான தொகையை நாம் எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அந்த எக்ஸ்பென்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக பட்ஜெட்டுங்கிறத போட்டு தான் ஆகணும். எப்படியெல்லாம் பட்ஜெட் போடலாம், நான் எப்படி பட்ஜெட் போடுறேங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் நான் வரக்கூடிய காலத்தில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சேவிங்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வைக்கக்கூடிய காசை டாக்டர்கிட்ட போய் கொடுக்கறதுக்காக சேர்த்து வைக்கலை. அதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் நம்ம ஹெல்த்தியான பொருட்களை சாப்பிட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நம்ம கொண்டு வர்றதன் வழியாக நம்ம ஒரு முக்கியமான சேவிங்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் பல சேவிங்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.